Daily. Taste the Daily. 2026 சட்டப்பேரவை தேர்தல் வர உள்ள நிலையில் அதற்காக தீவிரமாக ஆயத்தமாகி வருகிறது திமுக. அதன் அடிப்படையில் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் அமைச்சர்கள் KN நேரு, ரகுபதி மற்றும் மெய்யநாதன் ஆகியோர் முன்னிலையில் செயற்குழு கூட்டம் தனியார் விடுதியில் நடைபெற்றது. அப்போது மாநகர பொறுப்பாளராக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள ராஜேஷ் இந்த கூட்டத்திற்கு வந்திருந்த நிலையில் அவரை பார்த்து திமுகவினர் கடுகடுவென இருந்தனர். திமுகவினர் அவரை விரோதியாக பார்க்க காரணம்தான் என்ன? புதுக்கோட்டை மாநகர செயலாளராக இருந்து வந்த செந்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திடீரென மாரடைப்பால் உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து சாதாரண தொண்டராக இருந்த ராஜேஷை அந்த பொறுப்புக்கு திமுக தலைமை நியமித்ததுதான் சிக்கலுக்கு காரணம். ஏற்கனவே மாநகர செயலாளராக இருந்த செந்தில் அமைச்சர் KN நேருவின் தீவிர ஆதரவாளராக இருந்து வந்துள்ளார். இதனால்தான் அவரது மனைவி திலகவதிக்கு சீட்டு கொடுக்கப்பட்டு அவர் மாநகர மேயராக இருந்தும் வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் செந்தில் இறந்ததை அடுத்து அந்த பொறுப்புக்கு அவரது மகனை நியமிக்க காய் நகர்த்தி உள்ளார் அமைச்சர் KN நேரு. அமைச்சருக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக கூறப்படும் திமுக மாநிலங்களவை MP MM அப்துல்லா அமைச்சர் அன்பில் மகேஷை பிடித்து தன்னுடைய ஆதரவாளரான ராஜேஷ் என்பவரை மாநகர பொறுப்பாளராக நியமித்துள்ளதாக தெரிகிறது. மாநகர செயலாளராக ராஜேஷ் நியமிக்கப்பட்டு 2 மாதங்கள் ஆன நிலையில் அவரது செயல்பாடும் சரியில்லை என்று திமுகவினர் கூறி வரும் நிலையில் அமைச்சர் KN நேருவுக்கும் வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியனுக்கும் ராஜேஷை பிடிக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் வடக்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டத்தில் ராஜேஷ் மீது தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் திமுக நிர்வாகிகள். முன்னதாக செயற்குழு கூட்டம் முன்னிட்டு மாநகர பொறுப்பாளர் ராஜேஷ் வைத்திருந்த 10க்கும் மேற்பட்ட பேனரில் மேயர் திலகவதி செந்தில் மற்றும் MLA முத்துராஜாவின் படம் இடம்பெறவில்லை என கொந்தளித்த திமுகவினர் அந்த பேனரில் அச்சடிக்கப்பட்டிருந்த ராஜேஷின் புகைப்படத்தை கிழித்து எறிந்தனர். அந்த கொந்தளிப்பு சம்பவம் அடங்குவதற்குள் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் ராஜேஷை மேடையில் பேச அழைத்த போது அவரை கீழே இறங்கச் சொல்லுங்க என்றும் பொறுப்பாளர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் அமைச்சர்கள் முன்னிலையில் திமுகவினர் கோஷங்கள் எழுப்பினர். நிலைமையை உணர்ந்த அமைச்சர் KN நேரு அனைவரும் அமைதியாக இருங்கள் என்றும் உங்களது கோரிக்கை பற்றி தலைமைக்கு சொல்லப்பட்டுள்ளது, அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என தெரிவித்தார். அதற்கும் ஒரு படி மேலே போய் பத்திரிகைக்காரங்க இருக்காங்கப்பா, நம்ம பிரச்சனையை அப்புறம் பேசிக்கலாம் என்றார். எது எப்படியோ மாநகர பொறுப்பாளர் ராஜேஷை நீக்கிவிட்டு அந்த பதவியில் வேறு யாரையாவது நியமிக்கவில்லை என்றால் வரும் தேர்தலில் அதன் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்கின்றனர் KN நேருவின் ஆதரவாளர்கள். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக புதுக்கோட்டையிலிருந்து பாக்யராஜ். Taste the Daily.